என் மருமக சமைக்கும் போது கொதிக்கிற சாம்பார் திடீர்னு தவறி விழுந்து 2 கையிலையும் பட்டதுனால கண்டிப்பா நீங்க சொன்ன அந்த லெட்டரை அவ எழுதியிருக்க மாட்டா. இதை நான் அப்பவே உங்ககிட்ட சொல்லியிருந்தா நிச்சயமா நீங்க நம்பி இருக்க மாட்டீங்க. அதான் கையோட கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன். வாமா காமி. துர்கா, நீ உள்ள போமா. போய் நல்லா ரெஸ்ட் எடு. இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ போ. இன்ஸ்பெக்டர், இந்த கேஸுக்கு பெயில் வாங்குறதுக்கு சுப்பீரியர் கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க உங்க விசாரணைய 1 வாரம் கழிச்சு வச்சுக்கங்க மிஸ்டர் சரவண பெருமாள். சரி போட்டோம். அடுத்த முறை நான் கண்டிப்பா வருவேன். அப்ப ரசம் கொட்டிடுச்சு விஷம் கொட்டிடுச்சுன்னு சொன்னா எதை பத்தியும் கவலைப்படாம அடிச்சு இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்படி மட்டும் நான் பண்ணல, என் பேர் சரவண பெருமாள் இல்லை. அண்ணே, நான் என்ன சொல்ல... பயமுடு. நீ என்கிட்ட பேசாத. உன் கிரிமினல் வேலையெல்லாம் இந்த வீட்டுல காட்டிட்டு இருக்காத. இதெல்லாம் யாரு பார்த்த வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னொரு முறை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்புறம் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். தொலைச்சிடுவேன். எதுக்கு நான் பேசக்கூடாதுங்கிற? நான் அப்படிதான் பேசுவேன். ஊர்ல இருக்க எவ்வளோ பேசுவாளுக, அது எல்லாத்தையும் நீ காது கொடுத்து கேப்பல்ல. ஆனா உன் கூட பிறந்த தங்கச்சி நான் சொல்றத நீ காது கொடுத்து கேட்க மாட்டியாக்கோ. என்ன பார்த்தாலே நீ இம்பிடி எரிச்சல் படுறியே. நான் என்ன நீ திங்கிற சோத்துல மண்ணலியா போட்டுவிட்ட? என் புள்ளைய இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டு வராம ஏதோ ஊர் பேரு தெரியாத, ஆத்தா அப்பன் பேரு தெரியாத ஏதோ ஒரு அனாத கழுதியை இங்க கூட்டு வந்து என் மருமகன் அவளுக்கு தாலி கட்ட வச்சு அவன் வாழ்க்கையே நீங்க நாசம் பண்ணிவிட்டீங்க. இவ்ளோ நடந்தும் இது எல்லாத்தையும் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வாய பொத்திக்கிட்டு நான் இருக்கணுமாக்கும். ஏ கோகிலா, நீ எங்க வந்து யாரு முன்னாடி என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அண்ணா, நீ முதல்ல வாய மூடு. என்ன உனக்கு இந்த ஒத்த வார்த்தையை விட்ட வேற எதுவுமே தெரியாது. எல்லாத்துக்கும் கூட இருந்து ஒத்தூதியே இந்தா இன்னைக்கு இவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க. எங்கேயோ கிடந்த சிறுக்கிய வீட்டுக்குள்ள கூட்டு வந்து எங்க எல்லாத்தையும் கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். என்ன காரணத்துக்காக அவதான் வேணும்னு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாத அசோக்க வலுக்கட்டாயமா சம்மதிக்க வச்சு இம்பிட்டு திருக்கோசத்தனம் பண்ணிருக்கீங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் சும்மா வாய மூடிக்கிட்டு இருந்தா நான் நல்லவ, இல்லனா நான் பஜாரி இல்ல. பரவாயில்லண்ணே, பரவாயில்ல. நான் பஜாரியாவே இருந்தாலும் நாக்க பொடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்காம அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காம இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். அம்பிடுத்தேன், சொல்லிட்டேன். இத மட்டும் நான் செஞ்சு முடிக்கலனா இந்த சிவவல்லப ஜமீன் வழியா வந்த இந்த ஆவடியப்ப இந்த ஜனாவோட கூட பிறந்த தங்கச்சி கோயம்புத்தூர் கோகிலாவே இல்ல. போதுமா?